மீனவர்களுக்கு நன்மை செய்வது போன்ற ஒரு தோற்றத்தை உருவாக்க முதலமைச்சர் முயற்சிப்பதாக எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு. டாஸ்மாக் விவகாரத்தில் தவறு செய்தவர்கள் சட்டத்தின் முன்பு நிறுத்தப்பட வேண்டும் என கருத்து. அதாவது இந்த வழக்கு எப்படி போய்கொண்டு என்பதை நாங்கள் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இதில் சுணக்கம் ஏற்பட்டால் மக்களுடைய பிரச்சனைக்காக மக்களுடைய பணத்தை கொள்ளையடித்தவர்களை சட்ட நீதியாக அவர்கள் அதிலே சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும். அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் நாங்கள் அதை பற்றி சிந்திப்போம். டாஸ்மாக் வழக்கை வேறு மாநிலத்தில் விசாரிக்க பயமா என்று திமுக அரசுக்கு எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி கேள்வி. டாஸ்மாக் வழக்குகளை பார்த்து திமுக அரசு பயப்படவில்லை, மடியில் கனமில்லை, வழியில் பயமில்லை என சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி பதிலடி. சந்தித்த அதிமுகவினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தமிழக அரசு ஏன் உச்சநீதிமன்றத்திலே டாஸ்மாக் வழக்கை வேறு மாநிலங்களுக்கு மாற்ற வேண்டும் என்று கேட்கிறது, உங்களுக்கு பயமா என்று கேட்டிருக்கிறார். எங்களுக்கு மடியிலே கனமும் இல்லை, வழியிலே பயமும் இல்லை. எங்களுடைய கவுண்டரை அவர் ஒழுங்காக படித்து பார்க்கவில்லை, எங்களுடைய கோரிக்கையை அவர் பார்க்கவில்லை. சென்னை தீவுத்திடலில் நிரந்தர பொருட்காட்சி அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு அறிவிப்பு. நிரந்தர பொருட்காட்சி அமைக்கப்படுவதால் தொழில் முனைவோர்களின் வாழ்வாதாரம் மேம்படும் என்று நம்பிக்கை. வடசென்னையில் ரூபாய் 8 கோடியில் 4 இடங்களில் குளிர்சாதன பேருந்து நிறுத்தம் அமைக்கப்படும். 6 அமுதம் அங்காடிகள் அமைக்கப்படும் என்று சட்டப்பேரவையில் அமைச்சர் சேகர்பாபு அறிவிப்பு. தமிழகம் வரும்போது மட்டும் தமிழர்களையும் தமிழையும் புகழ்ந்து பேசும் பிரதமர் மோடி டெல்லிக்கு சென்றவுடன் தமிழகத்தை மறந்து விடுகிறார் என்று கன்னியாகுமரி நாடாளுமன்ற உறுப்பினர் விஜய் வசந்த் குற்றச்சாட்டு. மத்திய அரசு தமிழகத்தையே புறக்கணித்துக் கொண்டு இருப்பதாகவும் கருத்து. தென்மேற்கு வங்கக்கடலில் உருவானது குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி. காற்றழுத்த தாழ்வு பகுதியின் நகர்வை பொறுத்து மழை இருக்கக்கூடும் என தகவல். பெட்ரோல் டீசல் மீதான கலால் வரியை ரூபாய் 2 உயர்த்தியது மத்திய அரசு. கச்சா எண்ணெய் விலை சரிவால் பெட்ரோல் டீசல் விலை குறையும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வாகன ஓட்டிகள் ஏமாற்றம். அரசுமுறை பயணமாக போர்ச்சுகல் சென்றடைந்தார் குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. ஸ்லோவாக்கிய அதிபர், பிரதமர் மற்றும் நாடாளுமன்ற சபாநாயகரை சந்திக்க உள்ளார். பீகாரில் இளைஞர்கள் புடைசூழ ராகுல் காந்தி தலைமையில் வெள்ளை டி-ஷர்ட் பேரணி. பெகுசராய் நகரில் இடம்பெயர்வை நிறுத்துங்கள், வேலை கொடுங்கள் என்று வலியுறுத்தல். திருச்சி தில்லை நகரில் உள்ள அமைச்சர் KN நேரு வீட்டில் 5 மணி நேரத்திற்கு மேலாக அமலாக்கத்துறையினர் சோதனை. சட்டப்பேரவையில் வழக்கம் போன்று பணியில் ஈடுபட்டுள்ள அமைச்சர் KN நேரு. மாலை 5 மணிக்குள் விசாரணைக்கு ஆஜராகாவிட்டால் பிடிவாரண்ட் பிறப்பிக்கப்படும். திருச்சி DIG வருண்குமார் தொடர்ந்த வழக்கில் சீமானுக்கு கெடு விதித்தது திருச்சி நீதிமன்றம். கள்ளக்குறிச்சி சுற்று வட்டாரத்தில் தர்பூசணி விலை கடும் வீழ்ச்சி. தர்பூசணி பழங்களை வாங்க வியாபாரிகள் ஆர்வம் காட்டாததால் விவசாயிகள் வேதனை. கோத்தகிரியில் உலா வரும் சிறுத்தை மற்றும் கருஞ்சிறுத்தையால் மக்கள் அச்சம். கூண்டு வைத்து சிறுத்தைகளை பிடிக்க வேண்டும் என கோரிக்கை. தாம்பரம் அருகே மாநகர பேருந்து மோதி ஒருவர் உயிரிழப்பு. நண்பர்களோடு இருசக்கர வாகனத்தில் சாலையை கடக்க முயன்ற போது விபரீதம். கோடை மழையால் அணைப்பிள்ளையார் அணைக்கட்டு நீர்வீழ்ச்சியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். சுற்றியுள்ள நீர்நிலைகளுக்கு அதிக அளவு நீர் திறக்கப்படுவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி. சூறாவளியால் அந்தியூர் அருகே 50,000 வாழை மரங்கள் முறிந்து சேதம்.
கோவை காரமடை அருகே 5000 வாழைகள் சேதமடைந்ததால் விவசாயிகள் கவலை. பெங்களூருவில் தோழியுடன் நடந்து சென்ற பெண்ணுக்கு விரட்டி சென்று பாலியல் தொல்லை. இளைஞர் மீது கடும் நடவடிக்கை எடுக்க சமூக வலைதளங்களில் வலுக்கும் கோரிக்கை. வக்பு சட்டத்தை எதிர்த்து ஜம்மு காஷ்மீர் சட்டப்பேரவையில் உறுப்பினர்கள் கடும் அமளி. வக்பு திருத்த சட்டத்திற்கு ஆதரவாகவும் உறுப்பினர்கள் முழக்கமிட்டதால் அவையில் கூச்சல் குழப்பம். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.